வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாளொரு நற்சிந்தனையிலேருந்து பிறவியின் நோக்கம் அப்படின்ற தலைப்பில் சுவாமிஜி கொடுத்துருக்குற சிந்தனையை இன்றைக்கி நம்ம எடுத்துப்போம். பிறவியின் நோக்கம் என்னங்க அப்படின்னா, எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, எது நம்மக்கிட்ட இல்லையோ அதை தேடி ஓடுவது தான் வாழ்க்கை. அது பொருளாக இருக்கட்டும், அருளாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், எதுன்னு தெரியாமல் எது எனக்கு வாழ்க்கையில் ஃபில்லப் ஆகலையோ, உடல் நலமும் ரொம்ப முக்கியம். இப்படி சில விஷயங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, எது எனக்கு கிடைக்கலையோ அதை தேடி ஓடுவது தான் வாழ்க்கை அப்படின்ற விதத்தில் சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இதுவல்ல பிறவியின் நோக்கம் அப்படின்றாங்க ஆன்மீகவாதிகள். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பிறவியின் நோக்கம் எடுத்ததே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆறாவது அறிவை கொண்டு இந்த மனித வாழ்வில் நோக்கம் அறிவு முழுமை பெற வேண்டும் அப்படின்றது தான். அப்போ அறிவு முழுமை பெற வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, எனக்கு அறிவு தான் இருக்குது, இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் அப்படி கிடையாது. நாம் நினைக்கிறோம் அறிவு இருக்குதுன்னு, ஆனால் அது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அப்போ அந்த நிலையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோங்க, வாழ்க்கையை சிறப்பாக சீரான முறையில் வாழ்வது இல்லை. அப்போ மனித வாழ்வு என்பதே பார்த்தீங்க அப்படின்னா அமைதி நிலையில் இருக்கும். அப்போ இறைநிலை உணர்வோடு உணர்ந்து இருக்க வேண்டும். உணர்ச்சி வயப்பட்ட நிலை அல்ல, உணர்ந்த நிலை. அப்போ சுருங்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இயற்கையானது தான் பல படித்தளமாக பரிணாம இயக்கத்தில் தோற்றங்களாய் ஓரறிவு முதல் கண்டு ஆறறிவு வரை மனிதனாகி வந்துள்ளது. அப்போ தன்னுடைய அழகை ரசிக்கவும் உணரவும் அந்த இயற்கையை எடுத்துக்கொண்ட உன்னதமான வடிவம் எது, அதுதான் மனிதன் அப்படின்றாங்க. அப்போ மனிதன்தான் அறிவினுடைய முழுமையான நிலை பெற முடிகிறது. அப்போ ஆனால் அவன் என்ன பண்ணுறான், பழக்கத்தின் காரணமாக ஓரறிவு முதல் 5 அறிவு படித்த விலங்கினம் வந்ததால், சூழ்நிலையால், தேவையால், பழக்கத்தால் என்ன பண்ணுறாங்க, நிர்பந்தத்தால், கட்டாயத்தால் தன்னை மாற்றிக்கொள்கிறான். அதாவது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கும்போது தான் எதுக்காக பிறவி எடுத்தோம் என்பதை அவன் உணர்ந்து கொள்வதில்லை. அப்போ உணரும் பொழுதுதான் அவன் முழு மனிதனாக மாறுகிறான். அப்போ முழுமை பேற்றை அடைய வேண்டும், இறைநிலை உணர்வு பெற வேண்டும், பிறவியின் நோக்கம் உணர வேண்டும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுங்க, எதுக்காக, ஏன், எப்படி அப்படின்ற கேள்வி கேட்கும்போது தான் அவன் பிறவியின் நோக்கத்தை நோக்கி ஒரு ஆன்மீக பாதையில் அவன் பாதம் வைக்கிறான். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மனித வாழ்வு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கும்போது அங்கே துன்பங்கள் தான் காரணம். அப்போ நம்ம சராசரி வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோங்க, கஷ்டங்கள் தான் வருது. அந்த நிலை இல்லாமல் இன்ப துன்பத்தை கடந்து அமைதி என்ற நிலையில் தியானத்தின் முறையில் நம்ம அமைதியாக நிற்கும் பொழுது தான் மனம் என்ன பண்ணுதுங்க, பேரின்பத்தை நோக்கி செல்கிறது. அப்போ அந்த பேரின்ப நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணுங்க, மனிதன் பிறவியின் நோக்கம் என்பதே அந்த இறைநிலை உணர்வை பெறுவதற்காகத்தான். அப்போ நான் ஆன்மீகத்தில் இருந்துட்டால் போதுமா, அப்போ உலக வாழ்க்கையை நான் அனுபவிக்க தேவையில்லையா, அப்போ உலக வாழ்க்கை எனக்கு அதுக்காக தான் நான் பிறவி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு படிக்கட்டு ஏறி மேலே போகிறோம் அப்படின்னா அந்த படிக்கட்டு தேவை தான். ஆனால் அந்த படிக்கட்டே இருக்க முடியுமா அப்படின்னா திருப்பி மீண்டும் வந்து தான் அவனை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மேலே செல்வதற்கு எப்படி அந்த படி உதவுகிறதோ அதுபோல் வாழ்க்கையில் நம்ம இன்ப துன்பத்தை கடந்து அமைதி நிலையில் இருந்துட்டோம் அப்படின்னா அந்த படிக்கட்டு ஏறுவது கூட நமக்கு ஒரு சுகமான ஒரு சுமையாக தான் இருக்கும். இதுதான் பக்தி மார்க்கத்தையும் ஞான மார்க்கத்துலேயும் சொல்கிறாங்க. அப்போ பக்தி மார்க்கத்துலையும் ஞான மார்க்கத்துலையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த முழுமை பேற்றை இயற்கையை இறைவனை என்னைக்கு மனிதன் உணர்ந்து கொள்கிறானோ, இறைவன்தான் எனக்கு உயிராக அறிவாக இருந்து இயங்கி கொண்டிருக்கிறான்ற உண்மையை என்னைக்கு மனிதன் உணர்ந்து கொள்கிறானோ அன்றைக்கே அவன் முழுமை பேற்றை அடைந்தது. அதற்காக தான் பிறவி எடுத்தோம், பிறவியின் நோக்கமே முழுமை பேற்றை அடைவதற்கு தான் அப்படின்ற நிலையை உணர்ந்து தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, பிரம்மஸ்திரன், கிரகஸ்தன்,
ஞான பிரசத்தம் சந்நியாசம் அப்படின்னு நிலையில் வாழ்க்கையை பிரித்து வச்சாங்க. அப்போ சின்ன வயசில் குழந்தைங்க துறவரத்தில் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்து படிப்பில் கல்வியில் கவனம் செலுத்தினாங்க. அடுத்தது இல்லறத்தில் இருந்து கொண்டே அடுத்தது வானப்பிரசம் சொல்லக்கூடிய இல்லறத்திலும் இருந்து கொண்டு தொண்டும் செய்து கொண்டு இறுதியில் ஞான நிலையில் தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்க்கையை எப்பொழுது உணர்ந்து வாழ்கிறானோ அதுவே அவன் உணர்ந்தான் பாருங்க, அதுதான் பிறவியின் நோக்கம். அந்த விதத்தில் நம்ம பிறவியின் நோக்கம் எடுத்ததே அந்த இறைநிலை உணர்வு பெறுவதற்காக தான் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை முழுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பளித்து இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.